ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேக்கோஸ் செய்யலாமா? ஒரு கடாயில் பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாக பாயில்ட் ஆகும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க. வெறும் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு ஃபில்லிங் மாதிரி தான். நான் வெறும் உருளைக்கிழங்கும் பட்டாணியை மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போறேன். அந்த வெஜிடபிள்ஸ் முங்குற அளவுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சீக்கிரமா வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 விசில் மட்டும் நான் விட்டு எடுத்துக்கிறேன். இது எடுத்ததுக்கு அப்புறம் பாயில்டான உருளைக்கிழங்க அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்துல போட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பட்டாணி இருக்கு இல்லையா, அந்த பட்டாணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சோண்டு உப்பு, கரம் மசாலா, சாட் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாட் மசாலாவோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ் பிடிக்கும், ஸோ அதனால இது கூட நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கான இது வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ டாக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணுற மசாலா ரெடி ஆகிட்டு, இந்த மசாலாவை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம டாக்கோஸ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க அந்த ஷெல்லை ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னா மைதா மாவுல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு எப்படி வந்து செய்வோமோ அதே மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணையிறோமோ அதே அதே கன்சிஸ்டன்சில நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போதெல்லாம் என்ன நினைச்சேன்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல, எப்படி இதெல்லாம் செய்யறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்மளா பார்க்கும்போது, நம்மளா ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது, நம்ம டிஷ்ஷே தான் ஏதோ ஒரு 2-3 விதமா ஆல்டர் பண்ணி அதை நம்மளுக்கே புதுசா ஒரு பேர்ல நம்மளுக்கே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, இப்ப சப்பாத்தியை வந்து திரட்டிக்கலாம். இது எப்படின்னா, இந்த டாக்கோஸ் வந்து நம்ம மடிச்சு பண்ணோம் இல்லையா, அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்காக நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்பை வந்து கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி திரட்டி அதை ஒரு நம்ம வீட்டில் டிஃபன் பாக்ஸ் மூடி மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஷேப் கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசா திரட்டிக்கோங்க. நீங்க எவ்வளவு மெலிசா திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி ஒன்று எடுத்துட்டு இப்போ அந்த ஷேப் எடுத்து கரெக்டா அந்த ரவுண்டு ஷேப்காக எடுத்துக்கிறோம். நீங்க ரவுண்டாவே திரட்டினீங்க அப்படின்னா நீங்க இந்த ஷேப் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். நான் வந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈவனா இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாத்தீங்களா, நல்லா ரவுண்டா இந்த மடிச்சா அழகா கியூட்டா அந்த பாக்கெட் மாதிரி வருதா.
ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் பிணைஞ்சு வச்சிருக்க எல்லா மாவுலையுமே ஷேப் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு தவா கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கிறேன், தோசை தவா. தோசை தவால இப்போ நம்ம திரட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எல்லா இந்த இதுவுமே சப்பாத்தி மாவுமே நம்ம ஃபுல்லா வேக வைக்க கூடாது. அதாவது சும்மா அந்த மாவு மட்டும் நம்மளுக்கு வெந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். தோசை தவா காஞ்சிரும். நம்ம திரட்டி வச்சிருக்கிறது மாவு எல்லாமே சப்பாத்தி மாதிரி திரட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே தவால போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஓகேவா? ஆனா இவ்வளோ ஈஸியா டாக்கோஸ் ரெடி பண்ண முடியும், இவ்வளோ சிம்பிளான இன்கிரீடியன்ஸ்ல ரெடி பண்ண முடியும்ட்டு நானே செய்யும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியா சிம்பிளான வேலை தான் இருக்கு இதை ரெடி பண்றது. சைடு லைட்டா இதுவானதுக்கு அப்புறம் திருப்பி அந்த சைடுல போட்டு ரெண்டு சைடுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் திரட்டி வச்சிருக்க எல்லாத்தையுமே தோசை தவால போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு நீங்க பாருங்க. நான் ஃபுல்லா அப்படியே எல்லா சைடுமே இது பண்ணல, லைட்டா வெந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஃபில்லிங்கு, அதை வந்து இதுக்குள்ள நம்ம போட்டுக்க போறோம். ஒரு சைட்ல வச்சுக்கோங்க, நம்ம அப்பதான் மடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த ஃபில்லிங் எடுத்து சைட்ல வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஃபில்லிங்க வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சைட்ல இருக்க எட்ஜஸ்ல இருந்து அதை அப்படியே மடிச்சு விட்டு வச்சுக்க. மடிச்சு எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எடுத்த எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாத்தீங்களா? இந்த மாதிரி உள்ள ஃபில் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகைன் தவா வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதை வந்து ஸ்பீடா வைக்கணும்ட்டு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த மாதிரி மடிச்சு வச்ச எல்லா சப்பாத்தியுமே இந்த தவால போட்டு, ஆக்சுவலா இது எதுக்காகனா நம்ம அப்படியே சாப்பிட்டா அதுக்கு பேர் வந்து சப்பாத்தி ரோல் மாதிரி ஆயிடும். இந்த அப்படியே நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு பேரு சப்பாத்தி ரோலுன்னு இடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பினஸா பாதியா மடிச்சு இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் டாக்கோஸ்ன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பேஸ் உள்ள இருக்க பேஸ் எல்லாமே வந்து நம்மளோட இந்தியன் ஃபுட் தான். அது வந்து ஒண்ணு ஒன்னா பேர் மாத்தி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பண்றேன்ற மாதிரி அதுக்கு ஒரு புது பேர் கொடுத்துட்றாங்க, அவ்வளவுதான். இப்போ இது எல்லாமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு சைடா வச்சு லைட்டா நான் ஆயில் மட்டும் ஊத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் இருந்தா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்ல கீ இருந்தா போட்டுக்கோங்க, உங்க டேஸ்ட் பொறுத்து உங்களுக்கு எது போடணும்னு தோணுதோ அதை போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இதானவுடனே திருப்பி அப்படியே அப்படியே அந்த சைட்ல திருப்பி போட வேண்டியதுதான். உங்களுக்கு இப்படி திருப்பி போடும் போதே அந்த கன்சிஸ்டன்சி தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு நம்ம கீழே வேக வச்ச சைடு வந்து அந்த மொறுமொறுப்பு தருது பாருங்க, அதுக்கு பேரு தாங்க டாக்கோஸ்ன்னு சொல்றாங்க. அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிறதுனாலதான் அதை டாக்கோஸ்ன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா எனக்கு டாக்கோஸ்னா என்னன்ற, எதனால அதை டாக்கோஸ்ன்னு சொல்றாங்கன்றது சொல்லுங்க, பிகாஸ் நான் அப்படிதான் நினைக்கிறேன். திருப்பி மேல அந்த லேயர் பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் பார்க்கும் போதே தெரியும். அந்த இடம் வந்து அப்படியே கிறிஸ்பியா இருக்கா மாதிரியே நம்மளுக்கு தெரியுது பாருங்க. இப்போ இந்த சைட்லயுமே அதே மாதிரி அந்த கிறிஸ்பினஸ்க்காக நம்ம அப்படியே வைக்கிறோம்.
இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி இருக்க எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்க மொத்தமே வந்து தவால வச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, எடுத்தது உங்களுக்கு தெரியுதா? அந்த முறுமுறுப்பு தெரியுதா உங்களுக்கு? நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாம கிறிஸ்பினஸ். அவ்வளோதாங்க. இதுதான் டாக்கோஸ்ங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளான வேல சூப்பரா வீட்லயே நம்மளால டாக்கோ செய்ய முடியுங்க. வெறும் ரெண்டே பொருள் வச்சு இந்த டாக்கோஸை ரெடி பண்ணியிருக்கோங்க. சப்பாத்தி மாவு அப்புறம் ஆலு, இது ரெண்டு தான் மெயின் இன்கிரீடியண்டா இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வந்திருக்கா இல்லையான்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன ரெசிபி செய்யலான்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் செய்ய ட்ரை பண்றேன். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.